सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। स्वाराज्य सिद्धि अपवाद प्रकरणम 28வது ஸ்லோகம். தடஸ்த லட்சணம் சொல்லி முடிச்சாச்சு. ஸ்வரூப லட்சணம், பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சச்சித் அத்வய சௌக்கிய ரூபம் அமுஷ்ய வாஸ்தவ லட்சணம் நான்ருதே அஸ்புரணே அசுகே புருஷார்த்ததேதி ததாத்மதா வாரணீய விதா பிரகல்பித பேத லப்த பதைஹி நைகரஸ்ய ஹதிஸ்ததைவ ஹி சாது பூர்வமவாதிஷம். சச்சிதத்வய சௌக்கிய ரூபம். தடஸ்த லட்சணம் சொன்னது ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஸ்வரூபத்தை தான் நியாயமா புரிஞ்சுக்கணும். நிஜமா நமக்கு வேண்டிய அம்சம் ஸ்வரூப லட்சணம். தடஸ்த லட்சணம் அந்த ஸ்வரூப லட்சணத்தை சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு சகாயம் பண்றது அப்படிங்கிறதுனால தடஸ்த லட்சணம் சொல்லப்படுறது. அதனால தடஸ்த லட்சணத்தை பிரம்ம தடஸ்த லட்சணம் ஜெகத்காரணத்துவங்கிறத சொல்லிட்டு இனிமே ஸ்வரூப லட்சணத்தை இங்கே சொல்றாரு. ஸ்வரூப லட்சணம் எதுன்னு கேட்டா சச்சித் அத்வய சௌக்கிய ரூபம். சத்துனா தெரியறது சத்தியம், சித்துனா ஞானம் சத்தியம் ஞானம், அத்வயம்னா அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம், சௌக்கியம்னா ஆனந்தம். 4 வந்தது. சத்து சித்து அத்வயம் சௌக்கியம். சச்சிதானந்த ஸ்வரூபம், அதே சமயத்துல அது அத்விதீயமான ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா இதுதான் பிரம்மத்துக்கு வாஸ்தவ லட்சணம். அமுஷ்ய அந்த பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம் இது. வேதத்துல எங்க சொல்லியிருக்கு? பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மங்கிறது என்னன்னு கேட்கும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வேத வாக்கியம் நமக்கு இந்த லட்சணத்தை சொல்லிக் கொடுத்தது. நான்ருதே அஸ்புரணே அசுகே புருஷார்த்ததா இது ததாத்மதா. இவ்வளவு சொல்லணுமா? சத்தியம் சொல்லிருக்கு, சைத்தன்யம் சொல்லிருக்கு, சௌக்கியம் ஆனந்தம்னு எல்லாம் எல்லாமே சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே சொல்லணுமா? இந்த 4ம் சொன்னாதான் நமக்கு புருஷார்த்ததா, நம்மளால அந்த ஸ்வரூபம் விரும்பப்படும். புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா புருஷேன அர்த்தத்தேக்கு புருஷார்த்தா. புருஷன் எதை விரும்புறானோ அது புருஷார்த்தம். தர்மம் கூட புருஷார்த்தம் தான். புருஷன் தர்மத்தை விரும்புறான், ஏன்னா அது மூலமா சௌக்கியம் வரும் அப்படிங்கிறதுனால, நல்லது வரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சாதனமாக தர்மத்தை விரும்பும்படியா இருக்கு. தர்மம் அர்த்தம் எல்லாமே அப்படிதான். அப்ப இப்போ இந்த சத்து சித்து அத்வயம் சௌக்கியம் அப்படிங்கிறதுல நான் சத்துங்கிறத எடுத்துட்டு சிதத்வய மாத்திரம் வச்சுட்டேன்னா, சித் அத்வய சௌக்கியம்னு சொன்னேன்னா அப்ப இந்த சுகமானது பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது பொய் இல்லைன்னு தெரியாது. அது தெரியணுமா? என்ன அவசியம்? எதுக்கா பொய் இல்லைன்னு தெரியணும்? பொய்யா இருந்தா இப்ப என்ன அப்படின்னு கேட்டால் நானிருத்தே புருஷார்த்ததா. இதை ஒவ்வொன்றுலையும் சேர்க்கணும். அனிருத்தே ந புருஷார்த்ததா.
பொய்யானது புருஷார்த்தம் ஆகாது. இதை நம்ம பார்க்கலாமே, நமக்கே தெரியும். அந்த ரஜதம்னு சொல்லி சுத்தி ரஜதத்தை பார்த்து ஏமாந்து போனவன் அங்க போய் எடுக்க போயிட்டான். எடுக்க போன உடனே அது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்றான், அதை விட்டுட்டு வந்து விடுறான். பொய் ரஜதமா இருந்தா என்ன, அது இருக்கட்டான்னு எடுத்துக்கிறது இல்லை. ஆக அனுருத்தே புருஷார்த்ததா நாஸ்தி. இது ஒன்னாச்சா. இதே மாதிரி அஸ்புரணே புருஷார்த்ததா நாஸ்தி. இந்த சத்துன்னு சொன்னா போறாது, அது சித்தாவும் இருக்கணுமா. சித்துங்கிறதுனால அது தானே பிரகாசிக்க கூடியதுன்னு ஒரு நமக்கு தெரியறது. அது பிரகாசிக்கணுமா. தானா தெரியறதா இன்னொரு நாள் தெரியறதாங்கிறது இல்ல, தெரியணும். எனக்கு அந்த அனுபவத்துக்கு அனுபவிக்கணும். அது பிரகாசிக்க கூடிய சௌக்கியமாக இருக்கணும். அப்பதான் எனக்கு அது வேண்டியிருக்கும். ஆஸ்புரணே ஒரு பெரிய சௌக்கியம் உனக்கு கிடைக்கும், ஆனா உனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால் அப்ப அது யாரும் விரும்ப மாட்டான். சௌக்கியம் வரும், வந்தா நம்ம அனுபவிக்காம அந்த சௌக்கியத்தை வச்சு என்ன பண்றது. அதனால ஆஸ்புரணி புருஷார்த்ததா நபவதி. ஸ்புரணம் இல்லாத அந்த வஸ்து புருஷார்த்தம் ஆக முடியாதுங்கிறதுக்காகத்தான் சித்துங்கிறதையும் ஸ்வரூப லட்சணத்துல சேர்த்தார். சித்துன்னு சேர்த்ததுனால அது தானா பிரகாசிக்க கூடியது, அதனால நமக்கு அது புருஷார்த்தம் ஆகும். மூணாவது அசுகே, அது ஆனந்தம் இல்லை, சத்தியம்தான், ஆனா இப்ப தானே பிரகாசிக்கிறது, ஆனா ஆனந்தம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அது புருஷார்த்தம் ஆகாது. அதனால சௌக்கியத்தையும் சேர்க்கணும். நானிருத்தே அஸ்புரணே அசுகே புருஷார்த்ததா இது ததாத்மகா. அதனால அந்த லட்சணத்துல இந்த மூணு விஷயத்திற்கு சத்து சித்து ஆனந்தம். சரி, இப்ப சத்தியம் அப்படின்னு சொன்னதுனாலே நமக்கு அனிருத்தம் இல்லைன்னு தெரிகிறது. ஏன்னா அனிருத்தமாக இருக்கும் பட்சத்திலே, அது ஸ்புரிக்காத தானாக பிரகாசிக்காத ஒரு பட்சத்திலே, அது ஆனந்தமாக இல்லாத பட்சத்திலே அது புருஷார்த்தம் ஆகாது. அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டோன்னு சொன்னா, இந்த சத்து சித்து ஆனந்தம்னு போட்டோன்னு சொன்னா, அப்ப இந்த பதங்கள்லாம் நமக்கு இந்த வஸ்து பிரம்மங்கிற வஸ்து அனிருத்தம் இல்லை, இது பிரகாசிக்காத ஜட வஸ்து இல்லை, இது சுகமாகாத வஸ்து இல்லை, அசுகம் இல்லை, துக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறது. அப்படி கொடுத்தா அப்படி அதனாலதான் சச்சிதானந்தங்கிற ஸ்வரூபத்தை கொண்டது அந்த பிரம்மம். அதனால அது புருஷார்த்தம் ஆகிறது. ததாத்மதா வாரணீய விதா பிரகல்பித பேத லப்த பதைஹி நைகரஸ்ய ஹதிஹி. இங்கே நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். இந்த பிரம்மம் இருக்கே, அது ஒரே ரூபத்தை கொண்டது, ஏக ரூபம் அப்படின்னு சொல்றோம். அதான் ஏகரசம், ஏகதைவ அனுதிரஷ்டவ்யம். அதுல பல ரசங்கள் இல்லை, பல விதங்கள் இல்லை, பல தர்மங்கள் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனா இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா அதுல பல ரசங்கள் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அது சத்தியமாக இருக்கு, சத்தியமாக மட்டும் இல்லை, அது பிரகாசமாக இருக்கு, அது மாத்திரம் இல்லை, அது ஆனந்தமாகவும் இருக்கு. அப்ப மூணு அம்சம் கிடைச்சதே, மூணு ரூபமாக அது இருக்குன்னு தெரியுறதே. அப்ப இது எப்படி ஏகரசம்னு சொல்லலாம்? ஏகரசம்ங்கிறது உபனிஷத்து சொல்றது, தாத்பரியன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த விஷயம். அப்படியே ஆனால் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னாலே அது ஏகரூபமா இல்லை. ஏகரூபம்னா சத்தியமாவோ ஆனந்தமாவோ இல்ல பிரகாசமாவோ ஞான ரூபமாவோ இருந்தா தானே ஏகரூபம்னு சொல்லலாம். இது நிறைய ரூபம் வந்துடுதே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக சொல்றார், வாரணீய விதா பிரகல்பித பேத லப்த பதைர் ந ஐகரஸ்ய ஹதிஹி. இதுக்காகதான் நான் முதல்லயே வியாக்கியானம் பண்ணேன். சத்தியம்ங்கிறதுக்கு அமிர்தம் இல்லைன்னு தெரிவிச்சு. அதே மாதிரி சித்து அப்படிங்கிறது அது ஆஸ்புரணம் கிடையாது,
ஆனந்தம்ங்கிறது அசுகம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் வியாபிருத்தி பண்ணி கொடுக்கறது. சத்தியம் ஞானம் அப்படிங்கிறது வியாபிருத்தி பண்ணி கொடுத்தா அப்ப அந்த மாதிரி ஒரு தர்மம் அதுல இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஸ்வரூபம் இது பொய்யானதாக இல்லைங்கிறத தெரிவிக்கிறதுக்காக சத்தியம்னு சொல்லப்படுறது. இது ஜடமாக இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்காக சித் அப்படின்னு போட்டது. அதே மாதிரி இது ஒரு துக்கமா இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஆனந்தம். இது இதோட சொரூபம் தான் இது. அப்படின்னா இதுல 3 தர்மங்கள் இருக்குன்னு சொல்றதுக்காக இல்ல, இப்படி இல்லை இப்படி இல்லை. அதுதான் சொல்றாரு யோக்ய விதா வாரணீய விதா பிரகல்பித பேத லப்தபதை. இங்க வாரணம் பண்ண வேண்டிய வாரணம் என்ன பண்ணனா, இது இப்படி இருக்குமோன்னு சந்தேகம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்திலேருந்து இதை பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக இப்படி பதங்களை போட்டதே தவிர இந்த மாதிரி 3 தர்மங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை. அதனால ந ஐகரஸ்ய ஹதிஹி. இந்த விஷயத்தை பத்தி நாம நிறைய பேசியாச்சுன்னு. ததைவஹி சாது பூர்வம் அவாதிஷம். இந்த விஷயத்தை நன்றாக விளக்கி சொல்லியாச்சு. சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படிங்கிற இந்த பதங்கள் எல்லாமா சேர்ந்து லக்ஷணையா ஒரு ஸ்வரூபத்தை போதிக்கிறது. அந்த ஒரு ஸ்வரூபமானது இப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது புருஷார்த்தம் ஆகிறது அப்படின்னு சொல்றோம். இங்கே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான ஒரு சின்ன விசாரம். இவ்வளவு இது இப்ப சொன்னதுக்கு இதுதான் மூலம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மானம். சாதாரணமா ஒரு விசேஷணம் போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த விசேஷணம் இருக்கா போடணும், அதனால பிரயோஜனம் உண்டா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்காம நாம விசேஷணம் போட முடியாது. இப்ப அக்னியை சொல்லணும், அக்னியை கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றத நல்ல சூடான அக்னியை கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அக்னிங்கிறது சூடாகத்தான் இருக்கப்படுது. நாம சொல்லாட்டாலும் சூடான அக்னி தான் வரும். ஆகையால சூடான அக்னி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அவ்யபிச்சாராத். ஒரு சமயம் அக்னி சூடான அக்னி சூடு இல்லாத அக்னி அப்படின்னு 2 விதமா இருக்கும் பட்சத்துல அக்னி அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். ஆனா சூடா இருக்கக்கூடிய அக்னியை மாத்திரம் நீ எடுத்துட்டு வா, அப்படி இல்லாத அக்னியை கொண்டு வராதே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா அப்பதான் இந்த லட்சணம் இந்த விசேஷணம் சார்த்தகமாகும். அதே மாதிரி சம்பவிக்கணும், சம்பவித்தாதான் அதை சார்த்தகமா விசேஷணத்தை சொல்லலாம். அதே மாதிரி சீதமான அக்னியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, குழுன்னு ஜில்லுன்னு இருக்கிற அக்னியை கொண்டு வா அப்படின்னு சொன்னா இது சம்பவம் இல்லை. ஆக ஒரு விசேஷணம் போடணும்னா அது முதல்ல சம்பவிக்கணும். இன்னும் அது வியபிச்சரித்தமா இருக்கும் போது தான் உபயோகப்படும். இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. சம்பவம் வியபிச்சாராபியாம் சியாத் விசேஷணம் அர்த்தவத்து ந சைத்தியேன நச்ச ஔஷ்ணியேன வன்னிக்வாபி விசேஷியதே. அந்த விசேஷணம் போட்டா அது அதுக்கு வரக்கூடிய விசேஷணமாக இருக்கணும், சம்பவிக்கக்கூடிய விசேஷணமா இருக்கணும். அதே சமயத்துல இந்த விசேஷணம் இல்லாமலும் அந்த விசேஷம் இருக்கும்படியா இருக்கணும். அப்பதான் இந்த விசேஷணம் அங்க ஊட்டும், அப்பதான் அது பிரயோஜனம் உள்ளதாக ஆகும். அதனாலதான் அக்னியை நம்ம சீதமான வன்னி அப்படின்னு சொல்ல மாட்டோம், சீதமான வன்னியை கொண்டு வான்னு வழக்கம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வன்னி கிடையாது. உஷ்ணமான வன்னி கொண்டு வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது விபச்சாரம் இல்லை, அப்படியே தான் இருக்கும். அந்த விதத்துல பாக்குறச்ச சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, ஆனந்தம் பிரம்மா இந்த 3 வாக்கியங்கள்லயும் இது சத்தியமான பிரம்மா அப்படின்னா பொய்யான பிரம்மங்கிறது ஒண்ணு உண்டா? கிடையவே கிடையாது. பொய்யானது பிரம்மமே இல்லையே, அப்ப எதுக்கு சத்தியம் பிரம்மான்னு சொல்லணும்? அதே மாதிரி ஞானம் பிரம்மான்னு சொல்ல வேண்டிய இது என்ன அவசியம் என்ன? அஜ்ஞானமா ஒரு பிரம்மம் கிடையாது. ஆக ஆனந்தமான பிரம்மம் தானே இருக்கு, ஆனந்தம் இல்லாத பிரம்மம் ஏது?
ஆக இந்த விதத்துல பார்த்தா இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அப்படிங்கிற இந்த விசேஷணங்கள்லாம் அந்த சம்பவ விசாராபியாம்னு சொல்லக்கூடிய ரீதியில அமையல. அதனாலே இந்த விசேஷணங்கள்லாம் இந்த மாதிரி விசேஷணமாக அதை சொல்லி கொடுக்கறதுக்காக வரல. பிரம்மத்துல விசேஷணம்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா அந்த விசேஷத்துல தன்னுடைய அர்த்தத்தையும் தன்னையும் சேர்த்து விட்டு கொஞ்சம் கூட்டிக்கும். ஏற்கனவே ஒண்ணுதான் இருக்குன்னா இதையும் சேர்த்துக்கும். நீலம் உட்பலம், உட்பலம்னு சொன்னா அந்த சப்தத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற அர்த்தம் ஒரு புஷ்பம் தான். அதனுடைய கலர் இந்த சப்தத்திலையும் கிடைக்காது என்ன கலர்னு. ஆனா நீலம் உட்பலம்னு நீலம்ங்கிற இந்த விசேஷணமானது அந்த உட்பல பதார்த்தத்துல தன்னை சேர்த்து அதிகப்படியாக அதை பண்ணிக்கிறது. நீல விசிஷ்ட உட்பலம். அந்த மாதிரி இங்க பிரம்மத்திலே சத்தியமான பிரம்மா, சத்தியத்துவத்தோடு கூடின பிரம்மா, ஆனந்தத்தோடு கூடின பிரம்மா, ஞானத்தோடு கூடின பிரம்மான்னு சொன்னா 3 விசேஷனம் கூடும் அதுல. அப்படி இல்லை இங்க. அப்படி சொன்னா ஐக்கரஸ்யத்துக்கு ஹானி ஏற்படும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த லட்சணத்துக்காக சொன்ன விசேஷணங்கள் பாஷ்யக்காரரே இதை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கானா ஒரு வஸ்துடைய ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு வாக்கியத்தினால புரிய வைக்கும் போது இந்த மாதிரி எந்தெந்த மாதிரிலாம் இந்த வஸ்துவை பத்தி சந்தேகம் ஏற்பட முடியுமோ, கேட்கிறவனுக்கு பிரமை ஏற்பட முடியுமோ, அந்த பிரமத்தெல்லாம் போக்குறதுக்கு எந்த மாதிரி பதப்பிரயோகம் பண்ணினா தேவலைன்னு யோசிச்சு அதெல்லாம் சொரூப லட்சணத்துல சேர்த்து போடணுமா. இப்போ பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரம்மம் இருக்கு, ஆனா பிரபஞ்சம் போலதான் இருக்கா இல்ல இதை விட பரமார்த்த சத்தியமா இருக்காங்கிறது தெரியல. அதுவும் பிரபஞ்சம் போல இதுவும் லோகத்துல நாம பார்க்கக்கூடிய காரிய காரணங்கள் எல்லாமே வியாபகாரிகமா இருக்கு, ஒன்றும் நிலைச்சு இல்லை. காரணமும் அழியக்கூடியதா இருக்கு, காரியமும் அழியக்கூடியதா இருக்கு. காரணம் முன்னாடியே இருக்கு, அப்புறம் அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த பிரம்மம் இருக்கே இது கூட சத்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வியாபகாரிகமா இருந்தா போறோம்னு தோணலாம். அப்படி ஒரு பிராந்தி வரலாம். அப்ப இந்த பிராந்தியை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அந்த பிரம்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியத்துல பிரம்மத்தை சத்தியம்னு குறிப்பிட்டு இருந்தா இந்த மாதிரி பிராந்தி வராம இருக்கும். அதே மாதிரி காரணம்னு சொல்றச்சே இந்த பிரதானம் இல்ல காரணம் ஜெகத் காரணம்னு ஒருத்தர் சொல்றான், சாங்கியன்னு சொல்றான். அது ஜடம்னு வேற சொல்றான், பிரகிருத்தின்னு. அதே மாதிரிதானே இந்த பிரம்மஸ்வரூபம், அதுவும் ஒரு ஜடமான காரணமா பரமாணு போல அச்சேதனமானதா இருக்குமோ அப்படின்னு ஒரு நமக்கு பிராந்தி வரலாம். அந்த பிராந்தி வராம இருக்கிறதுக்காக அதை சித் ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு விசேஷனம் போட்டுட்டோம்னா அது சொல்லி கொடுக்கறச்ச இந்த பிராந்தி வராது இருக்கும். அதே மாதிரி சௌக்கியம் ஆனந்தம்ங்கிற பதம் போடாம விட்டா சித்துதான், ஆனா அது ஒன்றும் ஆனந்த ஸ்வரூபம் இல்லை அப்படிங்கிறதுனால அது புருஷார்த்தமாகாதோன்னு ஒரு பிராந்தி வரும். அப்படி இல்லை, இது புருஷார்த்தம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக 3வது பதம் ஆனந்த ரூபம் போட வேண்டியிருக்கு. அப்ப இந்த பதங்கள் எல்லாமே இந்த பதங்கள் இல்லாம அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கும் போது கேட்கிறவனுக்கு பல சந்தேகங்கள் பிராந்திகள் வருமே. அந்த பிராந்திகளை போக்குறதுக்காக சொல்லப்பட்ட விசேஷணங்களே தவிர இது நீலமுத்பலம் மாதிரி இல்லை. நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நீளமான அந்த புஷ்பத்தை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது நீளமானன்னு சொன்னது இவனுக்கு அந்த புஷ்பம் பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்காக இல்லை. நிஜமாவே நீளமா இல்லாத இன்னொரு புஷ்பம் இருக்கு, அதை எடுத்துன்னு வந்துட போறானே அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விசேஷனம் போட்டது. ஆனா சத்தியம்னு சொன்னது அதுக்காக இல்லை. அங்க இன்னொரு அசத்திய பிரம்மம் இருக்கு, அந்த அசத்திய பிரம்மத்தை நினைச்சுட போறானேங்கிறதுக்காக சத்திய பிரம்மம் சொல்லி கொடுக்கல. இந்த பிரம்மத்தை சத்தியம் இல்லைன்னு அவன் நினைச்சுட போறானேங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்கக்கூடிய பிரம்மத்தை சத்தியம்னு அவன் புரிஞ்சுக்கணுமே. இது சத்தியம் இல்லை, இதுவும் ஒரு மித்யாபூதம் தான், பிரபஞ்சம் போலன்னு ஏமாந்து போயிடப்படாதே அப்படிங்கிறதுக்காக சத்தியம்னு சொல்றது. இதே மாதிரிதான் அதுவும் ஒரு ஜடப்பொருளாக்கம் ஒரு அப்படின்னு அவனுக்கு பிராந்தி வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக சைத்தன்யம்னு சொல்றது. அதே மாதிரி ஆனந்தம்னு சொல்றது. ஆக
இந்த பதங்கள்லாம் இவனுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்காக வந்ததே தவிர அந்த பிரம்மத்துல ஏதோ ஒரு விசேஷ அம்சத்தை கூட்டுறதுக்காக வரல. நீல உட்பலம் மாதிரி இல்லை. அதனால இந்த பதங்கள் எல்லாமே விசேஷணத்துக்காக சொல்லப்பட்டது கிடையாது. இது எல்லாமே லட்சணத்துக்காக சொல்லப்பட்டது, பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. அதனாலதான் இதுதான் சொரூப லட்சணம் அப்படின்னு ஆரம்பித்தார். இனிமேல அடுத்த ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்ல போறாங்கன்னா, இந்த சொரூப லட்சணத்தை சாதிக்கணும். பிரம்மத்தை சத்தியம்னு நீங்க சொல்லிட்டு, எது சத்தியமோ ஞானம் ஸ்வரூபமோ ஆனந்த ஸ்வரூபமோ அது பிரம்மம். இந்த பிரம்ம சத்தியம்தான் அப்படிங்கிறத நான் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அது சத்தியமா இல்லையா? நீ சொன்னது சொல்லி கொடுத்த விஷயம் சத்தியம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ண அப்படின்னு சொன்னா அதுக்குதான் மேல்கொண்ட ஸ்லோகங்கள். சத்தியத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்கு அதை பிரகாசத்துவம் ஞானத்துவம் நிரூபணம் பண்ண இப்படி வரிசையா இந்த சொரூப லட்சணத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய மேல்கொண்டு கிரந்தம் வருது. சத்தியத்துவம் தஸ்ய சௌக்ஷ்மியாத் நபச இவ ஜகன் நீலிமாதாரபாவாத் அவ்யாவிருத்தேஹ அவிருத்தேஹ நிகி அகில திருஷி தயா சர்வ பாதாவதித்வாத் நிஸ்ஸங்கத்வாவிரோதாத் சகலகததயா ஆத்மத்வதः சாட்சிபாவாத் அந்யத் திரஷ்டுர் நிஷேதாத் ஸ்புட வச்சனசதைஹ ஸ்வானுபூத்யா ச சித்தம். சத்தியத்துவம் தஸ்ய சித்தம். இந்த பிரம்மஸ்வரூபம் சத்தியம்தான் அப்படிங்கிறது இத்தனை காரணங்கள்னாலே இத்தனை பிரமாணங்கள்னாலே சித்தமானது. இங்க ஒவ்வொரு பஞ்சமியும் அந்த பிரம்ம சத்தியம்ங்கிறத சாதிக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு. சத்தியத்துவம் தஸ்ய, அந்த பிரம்மங்கிறது சத்தியமாக்கும். அது எப்படி சித்தமாகுதுன்னா சௌக்ஷ்மியாத். பிரம்மங்கிறது பரம சூக்ஷ்மம், அதனால அது சத்தியம். இது ஒன்றும் புரியலையே. சூக்ஷ்மமா இருந்தா சத்தியமா இருக்கும், ஸ்தூலமா இருந்தா அது சத்தியமாகாது. அப்படி உண்டா என்ன? சௌக்ஷ்மியா தத் சத்தியம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அதை பார்ப்போம். முதல்ல இது சூக்ஷ்மன்னா என்னங்கிறது பார்க்கணும். சூக்ஷ்மன்னா அளவுல சின்னதுன்னு அர்த்தம் இல்லை. அளவுல சின்னதா இருந்தா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா அது இல்லை, அந்த சூக்ஷ்மம் இல்லை. இது இந்த சூக்ஷ்மங்கிறது என்னன்னா, இந்த விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமானது அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்பேற்பட்ட சூக்ஷ்மம் இது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னா, இந்த பஞ்ச மகாபூதங்கள் இருக்கும் இல்லையோ, அதுல பிருத்திவி தான் ஸ்தூலமாம். பிருத்திவி நிறைய குணங்கள், உள்ளத்துக்குள்ள நிறைய குணங்கள் பிருத்திவியில இருக்கு. அது நல்ல ஸ்தூலமான விஷயம், எல்லாருக்கும் அங்க தெரியக்கூடியதா இருக்கு. ஜலத்தை பார்த்தோம்னா அது அதை விட ஒரு குணம் குறைவா இருக்கு, அது ஜலம். ஜலத்தை விட குணம் குறைவா இருக்கு தேஜஸ்ல, தேஜஸை விட குணம் குறைவு வாயுல, வாயுல விட குணம் குறைவா இருக்கிறது ஆகாசம். அப்ப ஆகாசத்தையும் பிருத்திவியும் பார்த்தோம்னா பிருத்திவி ரொம்ப ஸ்தூலம், ஆகாசம் ரொம்ப சூக்ஷ்மம். பிருத்திவியை நாம கண்ணால பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், அதை மூந்து பார்க்கலாம், அது சத்தம் கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். நாக்கில் வச்சாலும் அது அதுல இருந்து ஒரு அனுபவம் வரும், ரசானுபவம் வந்துடும். ஆக பஞ்சகுணா பிருத்திவி ஸ்தூலம். ரசம் அதாவது கந்தத்தை விட்டுட்டு பாக்கி 4 இது ஜலத்துல இருக்கு. 4 இந்திரியங்களினாலே ஜலத்தை நம்ம ஜலத்தினுடைய குணத்தை அறிகிறோம். வேற பிருத்திவியில இருக்க மாதிரி ஜலத்துக்கு கந்தம் சொந்தமான கந்தம் கிடையாது. அப்ப அது இதை விட லகுவா இருக்கு. லகுனா சூக்ஷ்மம், இதை விட அளவுல பெருசா இருக்கலாம் வேண்டாங்களே, ஆனா சூக்ஷ்மம். அப்படி பார்க்கறச்சே ஒரே ஒரு குணம் கொண்ட அந்த சப்த குணத்தை கொண்ட ஆகாசமானது இது பரம சூக்ஷ்மம். ஆக குணம் குறைய குறைய வஸ்து சூக்ஷ்மமானதான். அப்படியானால்
ஒரு குணமும் இல்லாத அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கணும்? பரம சூக்ஷமா இருக்கணும் இல்லையா? அதான் சௌக்ஷ்மியா தஸ்ய. இப்ப நாம சொல்லணும் சூக்ஷ்மா இருந்தா அதனால என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இதை பார்க்கணும். எது ஸ்தூலமாக இருக்கோ அது சீக்கிரம் அழியக்கூடியது, அதனுடைய ஆயுசு குறைவு. சூக்ஷ்மம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி நாள் இருக்கும். நம்ம ஸ்தூல சரீரம் இருக்கு, அடிக்கடி அழிஞ்சு போடுறது, புதுசா வருது. ஆனா சூக்ஷ்ம சரீரம் அப்படி இல்லை, அது கடைசி வரை நிக்கிறது. அப்ப ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மம் அதிக காலஸ்தாயி அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இப்படி வச்சுக்கோமே, இந்த சூக்ஷ்மம் அழியறதுக்கு ஏன் நாழியாருது, ஏன் அழிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலதான். ஸ்தூலம் ஏன் அழிஞ்சு போடுறதுன்னா ஸ்தூலமா இருக்கிறதுனாலதான் அழிஞ்சு போடுறது. அப்படியானால் எல்லாத்தையும் விட எது சூக்ஷ்மமோ அந்த சூக்ஷ்மம் நிரதிசயித்த சூக்ஷ்மமாகவும் இருந்தால் அதுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த விதத்துல பாக்குறச்ச அதுதான் கடைசியில நிக்கிறது. எதெல்லாம் அழிஞ்சு போறதோ அது முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை நடுப்புற வந்தது அப்படிங்கிறதுனால அதை மித்யான்னு சொல்றோம். எது அந்த மாதிரி ஆதவ் அந்தேஜ என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்தசா அப்படின்னு சொல்றோம். ஆனா எது அப்படி இல்லையோ, அதாவது எப்போதும் இருக்கக்கூடியதோ, அது இல்லாத போகிறதே கிடையாதோ, அத சத்தியம், அதுதான் சத்தியம்னு சொல்லிருக்கு. பகவத்கீதையிலேயும் வந்திருக்கு, நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதா. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்ச இப்ப சொல்லி கொடுத்த அந்த வஸ்து இருக்கே, இது பரம சூக்ஷ்மமா இருக்கிறதுனால இது இப்படி எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டே இருக்குமே தவிர இது இல்லாத போகிறது கிடையாது. ஆகையாலே இது சத்தியம் அப்படின்னு சொல்லணும். நபச இவ ஜகன் நீலிமாதார பாவா, அது சத்தியம் அப்படின்னு சொன்னார். நபஸ் அப்படின்னு சொன்னாக்க ஆகாசம். இந்த ஆகாசம் நீளமா தெரியறது, ஆனா நமக்கெல்லாம் தெரியும் அது அப்படி இல்லைன்னு. ஆகாசம் தெரியறது என்னமோ நீளமா தான் தெரியறது, ஆனா அந்த மாதிரி அது இல்லை. இதுல நீளம்ங்கிற அந்த ரூபங்கிறது ஆகாசத்துக்கு கிடையாது. தெரிஞ்சதுக்காக அது இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அதே மாதிரி இந்த பிரம்மம் இருக்கே, இது ஜகத்துங்கிற ஒரு நீலிமா பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருக்கு. ஆகாசத்துல எப்படி அந்த நீல ரூபம் கிடையாதோ அதே மாதிரி இந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல பிரபஞ்சம் கிடையாது. ஆனா ஆகாசத்துல நீலம் தெரிகிற மாதிரி பிரபஞ்சம் இதுல தான் தோன்றியாகணும். ஏன்னா இதை விட்டா வேற காரணம் கிடைக்கல இருக்கு. இதுல இருந்துதான் எதோவாயுமான பூதான ஜாயந்தின்னு தட்டஸ்த லட்சணம் சொல்லி வச்சிருக்கு. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்ச உண்மையில அந்த பிரபஞ்சத்தோட சம்பந்தம் இல்லை. ஆனா எங்கடா இருக்கு பிரபஞ்சம்னு கேட்டா இதுல இருக்குன்னு தான் சொல்ல முடியா இருக்கு. ஆக இப்பேற்பட்ட ஒரு ஜெகன் நீலிமைக்கு ஆதாரமாக இருப்பதாலே இதை சத்தியம்னு சொல்லணும். இதை வச்சு பொய்யான ஒண்ணு அதுக்கு ஆதாரமானதுக்காக சத்தியம்னு ஒண்ணு சொல்ல முடியுமான்னா அப்படிதான் சொல்லி ஆகணுமா. சத்தியம் இருக்கு, அதை ஆசிரிக்காமல் பொய் இருக்க முடியாது. பொய் எப்போ இருக்குன்னு பொய்ன்னு தெரிஞ்சுடுச்சுன்னா இல்லைன்னு ஆயிடும் பொய்யானது. இது பொய்ன்னு சொல்லிட்டா பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது இருக்காது. ஆனா பொய்ன்னு தெரியாத பரியந்தம் அந்த பொய்ங்கிறது சத்தியமாக தோணிட்டு இருக்கும், இருக்கிறதாக தெரிஞ்சுட்டு இருக்கும். இது பொய்யினுடைய ஒரு குணம், அதுதான் சுபாவம். அது பொய்ன்னு தெரியாத படிக்கு சத்தியமாக அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா பொய்ன்னு தெரிஞ்சுடுதுன்னா இல்லைன்னு ஆயிடும். ஆகையாலே இந்த சத்தியம் இல்லாத பிரபஞ்சத்துக்கு ஒரு சத்தியமாக அது தெரியறதுக்கு ஒரு ஆதாரம், சத்தியமான ஆதாரம் தேவைப்படுறது. அப்ப ஜெகன் நீலிமாவுக்கு ஆதாரமாக அது சத்தியமாக நம்ம ஜெகத்தை பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது ஒரு சத்தியமாக இருக்கணும். அதனால அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நாம சத்தியம்னு வச்சுக்கலாம். ஜெகன் நீலிமாதார பாவா. மூணாவது சொல்றார் அவ்யாவிருத்தே. மற்ற வஸ்து எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் பரிச்சின்னமாக இருக்கு, இங்க இருக்கு அங்க இல்லை. ஆனா இது எப்படி இருக்குன்னு கேட்டா வியாவிருத்தமாக இல்லை, பரிச்சின்னம் இல்லை, அபரிச்சின்னமாக இருக்கு. எல்லாமாக இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்கேயும் எல்லா காலத்திலயும் இருக்கு, திரிவித பரிச்சேத ரஹிதமா இருக்கு. அப்படிங்கிற காரணத்தாலே இது சத்தியமாக இருக்கணும்.
ஏன்னா பரிச்சின்னம் அது அனிருத்தம். பரிச்சின்னம் பரிச்சின்னத்துவாத்திலே ஒரு ஹேத்து சொல்லுவா, மித்யாத்வ சாதக ஹேத்து. அப்படி இல்லாததுனாலே இது சத்தியம். நாலாவது அவருத்தேகே. விருத்தி அப்படின்னா ஆதேயத்தை சொல்லுவோம். ஆதாரத்தில் ஒரு ஆதாரத்தை ஆசிரியத்து இருக்கும் பொருள் விருத்திமத்து. ஆனா இது அப்படி இல்லை. இந்த பிரம்மத்துக்கு இன்னொரு ஆதாரம் வேண்டாம். பொய்யுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் வேணும், சத்திய ஆதாரம் வேணும். ஆனா இந்த சத்தியமான பிரம்மத்துக்கு இன்னொரு ஆதாரம் வேண்டாம். ஏன் ஆதாரம் வேண்டாம்? இது பொய் இல்லையே, பொய்யுக்கு தான் ஆதாரம் தேவைப்படும். சத்தியமான ஆதாரம், சத்தியத்துக்கு அது தேவையில்லை. இது ஆதாரம் இல்லாத ச பகவானா கஸ்மின் பிரதிஷ்டிதா. இந்த பூமான்னு நாரதருக்கு சனத்குமாரர் உபதேசம் பண்ணினார் பூம வித்யில. அப்படி உபதேசம் பண்ண உடனே நான் கேட்டேன், ஆமா அந்த பூமா எதுல இருக்கு, அதனுடைய ஆதாரம் எங்க இருந்துட்டு இருக்கு அந்த பூமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், பதில் சொல்றார், அது ஸ்வயமஹிம்னி பிரதிஷ்டிதா, அதுக்கு வேற ஆதாரம் இல்லை, தானே தான் ஆதாரம், தானே ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தானே அதுக்கு ஆதாரம் ஆதேயமா இருக்க முடியுமான்னா அப்படி அவசியம் இல்லை. இதுக்கு வேற ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லிருக்கு. வேற ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னதுனாலேயே அது சத்தியம் அப்படின்னு தெரிகிறது. இது அவர்த்தேகே. அகில திருஷிதயா சர்வபாதா வதித்வா. இன்னொன்னு, எது பொய் எது சத்தியம் அப்படிங்கிறத நம்மளுடைய புத்தி இருக்கே அதுதான் தீர்மானம் பண்றது. எது கொஞ்ச காலம் இருந்து போயிடுறதோ, அது போனதுக்கு அப்புறம் எது மிச்சம் இருக்கோ அதைத்தான் நம்ம சத்தியம்னு சொல்லுவோம். நமக்கு அதிஷ்டான தத்துவ ஞானம் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த ரஜ்ஜு சர்ப்பங்கள்லாம் போயிடும். சர்ப்பம் இருக்காது, ஆனா ரஜ்ஜு இருந்துட்டே இருக்கும். இது முன்னாடியே இருந்தது, இப்பவும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்ப்போம், எது இருக்கோ அதை சத்தியம்னு சொல்லிடுவோம். ஆனா உன்னை இல்லைன்னு சொல்லணும்னா அந்த மிச்ச போச்சுன்னா ஒரு சத்தியம் அதுக்கு ஆதாரம் மிஞ்சணும். எது மிஞ்சறதோ சேஷமாக அது சத்தியம் அப்படின்னு இன்னொரு யுக்தி. இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா, நீங்க எல்லாத்தையும் பாதம் வந்தாலும் இதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னாலும் இல்லையேன்னு சொல்றதுக்கு பார்த்துதானே இல்லைன்னு சொல்லணும். இல்லையேன்னு புரிஞ்சுக்கிறவன ஒருத்தர் இருந்தே ஆகணுமே. இல்லைன்னா இல்லைங்கிறதே சித்தமாகாதே. அப்போ பிரபஞ்ச பாதத்துக்கு திரஷ்டாவாக ஒரு ஸ்வரூபம் இருக்க வேண்டியிருக்கு. பிரபஞ்சமே போய் அப்படி அது போனதாக யாருக்கு தெரியுறதோ அந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்கும்படியா இருக்கு. அதான் சர்வ பாத அவதின்னு அவர் சொல்லலாம். அகில திருஷிதையா சர்வ பாத. பாக்கி எல்லா பிரபஞ்சமும் பாதமாயிடுது, ஒண்ணும் இல்லை. ஆனா ஒண்ணு இல்லைங்கிறது தெரியறதுன்னா யாருக்கு தெரியறதோ அவன் தான் அவதி, அவன் தான் மிச்சம், அவன் இருக்கான். பாக்கியெல்லாம் இல்லை, ஆனா இவன் இருக்கான். அதனால சர்வ அகில திருஷிதையா, அதை எல்லாத்தையும் பார்க்கிறவனாக சர்வபாதம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் இருக்கிறதுனாலே இந்த ஸ்வரூபத்தை சத்தியம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நிசங்கத்வா விரோதா. சகல கததையா ஆத்மத்வதா சாட்சி பாவா அந்நியத்ரஷ்டுர் நிஷேதாத். 3 ஸ்புட வச்சனசத்தை ஸ்வானுபூத்தியா சிதம். நம்ம ஆத்மா சத்தியம்ங்கிறதுக்கு சௌக்ஷ்மியம், அப்புறம் நபசைவ நீலிமாதார பாவாத்த பொய்க்கு ஆதாரமா இருக்கிறதுனாலே அவ்யாவிருத்தின்னு ஒரு ஹேத்து, ஆவர்த்தி அப்படின்னு ஒரு ஹேத்து. அதே மாதிரி பாக்கி எல்லாம் பாதமானாலும் இது சேஷமாயிருக்கு அப்படின்னு ஒரு 5 ஹேத்து காரணங்களை பார்த்தோம் சத்தியம்னு சொல்றதுக்கு. உத்தரார்த்தத்துல இன்னும் ஒரு 4 காரணங்களை சுவாமிகள் சொல்றார். இதை நம்ம விவரமா பார்க்கணும். அதனால இந்த உத்தரார்த்தத்தை நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.